வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 15 வரை இருக்கக்கூடிய பலன்களில் இந்த பதிவில் தனுசு ராசி, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம். இப்பொழுது தனுசு ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுடைய ராசிநாதன் ஆல்ரெடி 6th ஹவுஸ்ல இருக்கிறார். குருவும் செவ்வாயும் இணைந்து 6ஆம் வீட்டில் இருப்பது தொழில் ரீதியிலாக, உத்தியோக ரீதியிலாக திடீர் வளர்ச்சி, நல்ல ராஜயோகம், விபரீத ராஜயோகம். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் முதல் வாரத்திலே 4, 3, 4, 5 நாட்களில் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் வர இருக்கிறது. சற்று கவனம், ஆரோக்கியத்தில் அக்கறை, தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து உங்களோட ரொட்டீன் வேலைகளை செய்வது இந்த வாரம் தொடங்கக்கூடிய முதல் பலனாக இவங்களுக்கு காட்டக்கூடிய நிலையாக இருக்கிறது. சூரியன் கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் காட்ட வேண்டும். தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் அப்படிங்கிறது. அலட்சியம் இல்லாமல் இருப்பது ஒரு பாதுகாப்பான நிலை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம். திருமண வாழ்வில் இருக்கிற தனுசு ராசி நண்பர்கள் உங்களோட வாழ்க்கை துணையோடு அனுசரித்து மனது விட்டு பேசி இந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை. ரிலேஷன்ஷிப் தொடர வேண்டும் என்றால், ஏனென்றால் உங்களோட ஸ்பௌஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் வீட்டுக்குடைய புதன் கிரகமும் ஒரு ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு தொல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, உங்களுக்கும் பணிச்சுமை அதிகமாக இருப்பதனால் பேசிக்கொள்வதற்கே நேரம் இல்லாத ஒரு நிலை, குழந்தைகளோடு ஒரு போராட்டமான நிலை, 5 கூடைய செவ்வாய் 6இல் மறைந்திருப்பது, இதெல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருப்பதனால் குடும்ப வாழ்க்கையில ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சனி கிரகம் வக்ரமாக இருப்பதும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்வில் 2ஆம் வீட்டில் திடீரென்று பேச்சில் ஏதாவது ஒரு கோபமான வார்த்தைகள் வரலாம். உங்களோட வாழ்க்கை துணைக்கும் அதே நிலை இருக்கிறது. ஆடி மாதம் முடியக்கூடிய வரை நம்ம இந்த பலன் சொல்வது எல்லாமே ஆடி முடியற வரை நம்ம சொல்லியிருக்கிறோம். உங்களோட வாழ்க்கை துணைக்கு பேச்சு ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார். உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தோடு சனி தொடர்பாக இருப்பது 2 பேரும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருப்பது மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பான நிலை அளிக்கும். மற்றபடி உங்களுடைய பணி, உத்தியோகம், அதுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு தேவைக்கேற்றபடி வரும் அப்படின்னே சொல்லலாம். சுய தொழில் நண்பர்கள் கடன் வாங்கும் பொழுது சற்று நிதானமாக அளவோடு வாங்கிக் கொள்வது நல்ல பலன் அளிக்கும். தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட். பினான்சியலான விஷயங்களில் நல்ல லாபமாகவும், ரிலேஷன்ஷிப்ல சற்று கவனமாகவும் இருக்க வேண்டிய பலனாக காட்டுகிறது. இந்த 1 முதல் 15 வரை சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் தந்தையாருடைய ஆரோக்கியமும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களிலும் சற்று பொறுமையாக நீங்க டீல் பண்ணுவது உங்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது மகரத்திற்கு இந்த ஆகஸ்ட் 1 to 15 என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். மகரத்திற்கு சனியுடைய வக்ரம் ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் கொடுக்காமல் இவங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். ராசிநாதன் சனி ராசியிலேயே ஆட்சி பெறுவது ஆட்சி போன்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அது வக்ர நிலையில் இருக்கும் பொழுது ஒரு பிடிவாதம் அதிகம் ஏற்படலாம். 3rd ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ராகு கிரகமும் இதை சப்போர்ட் பண்ணுகிறார். 3க்கு 3இல் இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு 3ஆம் வீட்டில் இருப்பது 1, 3, 5 எல்லாமே பிடிவாதத்தை காட்டக்கூடிய நிலை போல இருக்கிறது. இந்த பிடிவாதம் உங்களுடைய தொழில் ரீதியிலாகவும் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் நீங்க சுதாரிப்பாக இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். தொழில் ரீதியிலான சில கடன்கள் வாங்குவதாக இருந்தாலும், இது போன்ற ஒரு முக்கியமான தொழில் எக்ஸ்பான்ஷனை நீங்க செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் இது உங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்வில் நீங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கறத நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். 7ஆம் வீட்டில் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, நண்பர்கள், அவங்களை குறிக்கக்கூடிய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் இந்த ஆகஸ்ட் தொடங்கிய உடனேயே சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் மாறுவது, அந்த புதன் உங்களுக்கு 6 சாரம். சோ தேவையில்லாமல் குடும்ப வாழ்வில் நீங்க ஒரு அலட்சியம் அப்படிங்கிற மனநிலை வருவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். சோ நீங்க அதை ஓரளவிற்கு உங்களுக்கு எப்படி அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த டைரக்ஷன்ல நீங்க முயற்சி செய்து அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சோ அதிகம் பிரிவதற்குரிய வாய்ப்பாக இது காட்டுகிறது அப்படிங்கறத நம்ம வெளிப்படையாக சொல்வதற்கு தயங்கக்கூடாது. ஜோதிடம் என்பது பாதுகாப்பதற்கு அப்படிங்கிற நிலையில் நான் இங்க வெளிப்படையாக ஷேர் பண்ணுகிறேன். சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமத்துக்கு உடையவர் 7ஆம் வீட்டில் இருப்பதும் உங்களுடைய 7ஆம் வீட்டை சற்று தொல்லை பண்ணக்கூடிய நிலை. சாரம் கொடுத்த கிரகமும் 6ஆம் வீடாக இருப்பதனால் 6, 7, 8 கனெக்ஷன் உங்களுக்கு திருமண வாழ்வில் அதிக கவனம் காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பலன். அதே சமயம் அது ரிலேஷன்ஷிப்பாக இல்லாமல் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய ரீதியிலாகவும் நீங்க அதிக கவனத்தோடு அவங்களை சரியாக பார்த்துக் கொள்வதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு
பாதுகாப்பான நிலையாக இருக்கும். ரொம்ப அதிக தேவைப்படக்கூடிய பலனாக இந்த வாரத்தில் காட்டுகிறது. அவங்களுக்கு அதிக பணிச்சுமையாக இருக்கலாம். அவர்களுக்கு மனதில் அதிகமான எமோஷனலான சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கலாம். குழந்தைகள் ரீதியிலாக இருப்பதற்கு இரண்டு பக்கமுமே மகரம், மகரத்தினுடைய வாழ்க்கை துணை இரண்டு பேருக்குமே உங்களுடைய குழந்தைகளை நினைத்த சில முடிவுகளால், சில நிகழ்வுகளால் மன எமோஷனலான ஒரு நிகழ்வாக மனதில் ஒரு அழுத்தம் இருக்கலாம். நீங்க பேசி தீர்த்து கொள்வது, மனது விட்டு நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேசுவது ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கிய ஒரு நிலையாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதர்வைஸ் பணி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டோம். வருமானமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் வருமானத்திற்கு தகுந்த விரயங்கள் கண்டிப்பாக இருக்கும். முக்கியமாக 5ல் இருக்கக்கூடிய குரு கிரகம் குழந்தைகளுக்கான வளர்ச்சி, குழந்தைகளுக்கான விரயங்கள், குழந்தைகளை செட்டில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல மகர ராசி நண்பர்கள் அதிகமாக இருப்பதற்கு உடைய ஒரு கிரகநிலை போன்று இது காட்டுகிறது. குழந்தைகளுக்குடைய ஸ்தானம் சற்று குழப்பமான மனநிலையில் இருப்பதனால் உங்களுக்கு தெரிந்து நீங்க ஒரு ஸ்லைட்டான ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுப்பது, அவர்களுடைய வளர்ந்த குழந்தைகளாக இருக்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய முடிவுகளில் நீங்க நேரடியாக தலையிடாமல் நீங்க சற்று டிஸ்டன்ஸ்ல இருப்பது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையாகவே இருக்கிறது. தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி. ஆனால் புது முயற்சிகளுக்கு சற்று அகலக்கால் வைக்காமல், ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பது, திருமண வாழ்வில் 2 பேரும் ஆரோக்கியத்திலும் ரிலேஷன்ஷிப்பிலும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம். கும்ப ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 1 முதல் 15 வரை என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 7 கிரகம் 6ல் இருக்கிறார். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாகவே ஏதோ ஒரு தொல்லை இவங்களுடைய ஸ்பவுஸ்க்கு ஏற்படக்கூடிய நிலை போன்று காட்டுகிறது. இவர்களுடைய ராசிநாதன் சனி வக்கரமாக இருப்பதும், இவர்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளும், அதற்குடைய சில கடன்கள் வாங்கக்கூடிய நிலையும் இவர்களுக்கு தொடர்ச்சியாக காட்டப்படுகிறது. கண்டிப்பாக அளவுக்கு அதிகமான கடன்கள் வாங்காமல் இருப்பது உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். சனி கிரகம் வக்ரம் முடிந்து மீண்டும் நேர்கதியில் வரும் பொழுது கும்பராசிக்கு ஜென்மச்சனி நடக்க இருப்பதனால் 6 வீட்டோடு 6 சந்திரனை சனி மறுபடியும் கிராஸ் பண்ணும் பொழுது திடீரென்று வேலை பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ நீங்க விரயம் செய்யக்கூடிய பணத்தில் ஏதாவது ஒரு பணத்தை பேக்கப்புக்கு வைத்துக் கொள்வது, உங்களுக்கு இந்த சனி கிரகம் மீனத்திற்கு மாறும் வரை 2025 மார்ச் வரையும் பணம் எப்பொழுதுமே கையில் வைத்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். பணியிலும் ரொம்ப நிதானமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. இதுல இருந்து நீங்க புரிந்து கொள்ளலாம், வேலையில் திடீரென்று ஏதாவது ஒரு அபாயமான வேலை போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். முடிந்தவரை நீங்க தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யலாம். அதற்கு பிறகு சில விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சோ விரயங்களில் நீங்க சற்று நிதானம் அப்படின்னு சொல்லிட்டோம். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேசிவான குரு கிரகம் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் விரயம் செய்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருந்து கொண்டே இருக்கும். சோ இதுக்குதான் இவ்வளவு பெரிய ஒரு விளக்கமான ஒரு பலனை நம்ம கொடுக்கக்கூடிய நிலையாக இருந்தது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் இந்த ஆகஸ்ட் 15 நாட்கள் இந்த 2 கிரகங்களுமே தேவையில்லாத கேதுவோட தொடர்பாக இருப்பதனால் சிலருக்கு காதல் பிரேக்கப் போன்ற நிலை ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ செலவுகளாக அது இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம். அவர்களோடு நீங்க வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவங்கள நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். வாழ்க்கை துணைக்கும் சரியான மருத்துவ உதவி நீங்க கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். சில கும்பராசி நண்பர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்க சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இன் அடிஷன் டு தீஸ் திங்ஸ் உங்களுடைய தாயார், தந்தையார் 2 பேருடைய ஆரோக்கியத்திலும் கும்பராசி சரியாக பார்த்து கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும். ஆன் தி ஹோல் ஃபேமிலி எல்லோருமே ஆரோக்கியத்தில் சற்று அலட்சியம் இல்லாமல் இருப்பது இந்த ஆகஸ்ட் மாதம் 15 நாட்களுக்கு கும்பத்திற்கு ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு பாதுகாப்பான பலனாக இருக்கும். ராசிநாதன் 12ல் மறைந்திருப்பது, வக்ரமாக இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் பலவீனமாக நீங்க உணரலாம். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் தாயாருக்கு மருத்துவ விரயங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தாயாருக்கு ஒரு ஜென்மகுரு அஷ்டமாதிபதி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நிலை போன்று இருக்கிறது. தந்தை ஸ்தானத்திற்குடைய சுக்கிரன் கிரகமும் தன் வீட்டிற்கு பாதக வீட்டில் இருப்பது, இது இனிஷியலா கேது சாரத்தில் இருப்பது இவர்களுக்கு நன்மை அளிக்கும். அதன் பிறகு பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் தன் சாரத்தில் மாறும் பொழுது தந்தை ஆரோக்கியத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு தந்தையோடு வாக்குவாதம், ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, பூர்வீகம் சம்பந்தமான பிரிவினைகளில் ஏதாவது ஒரு வாக்குவாதம் போன்ற நிலை ஏற்படலாம். சோ இதெல்லாம் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
ஜோதிடத்தில் நம்ம இது மட்டும் தான் கணிக்க முடியும். நம்ம அதை ஹேண்டில் பண்ணக்கூடியது அவரவர்களுடைய திறனுக்கு ஏற்றாற் போல இது மாறக்கூடிய நிலையாக கொடுக்கும். அடுத்தது மீன ராசிக்கு இந்த ஆகஸ்ட் 1 to 15 என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். மீன ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீடு புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் 4ஆம் வீட்டு புதனுடைய ஆயில்யத்தில் சாரம் வாங்குவது குழந்தைகளுக்கு அதிக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம். சரியாக அவங்களை நீங்க பார்த்துக் கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். உங்களுடைய மன ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனம் காட்ட வேண்டும். வீடு மாற்றம், இடமாற்றம், இது போன்ற வாகனங்கள் வேற ஏதாவது மாற்றிக்கொள்ளலாமா, இது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும். வாழ்க்கை துணையுடைய பணியில் இல்ல அவங்களோட தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய சூழல் போன்று இந்த கிரகநிலை ஒரு அமைப்பை காட்டுகிறது. நீங்களுமே இந்த காலகட்டத்தில் கையில் இருக்கக்கூடிய லாபத்தை ஒரு பின்னால் தற்காப்புக்கு நீங்க சில பணத்தை சேவ் பண்ணி வைத்துக் கொள்வது ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லா பணத்தையும் முதலீடு செய்யாமல் ஓரளவிற்கு பணத்தை நீங்க கையில் வைத்துக் கொள்வது உங்களுக்கும் சனி கிரகம் வக்ர நிவர்த்தி முடிந்து மீண்டும் விரயச்சனியாக தொடரும் பொழுது திடீரென்று விரயங்கள் அதிகமாவதற்குடைய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் இந்த ஆகஸ்ட் 1 to 15 பாத்தீங்கன்னா திடீரென்று உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு ஷேக்கினஸ் ஏற்படலாம். உங்களோட சக ஊழியர்கள், உங்களோட நட்பாக இது நாள் வரை இருந்தவங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த நட்பில் பிரிவினை ஏற்படலாம். எங்காவது உங்களை பத்தி ஒரு புறம் சொல்லி உங்களோட பணியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். சோ இதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக பழகக்கூடிய நண்பர்களையும் நம்பாமல் இருப்பது மிட்லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லைன்னா மாணவியர்களாக இருக்கிறவர்களுக்கு ரொம்ப உதவியான ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஓரளவிற்கு பணியை தக்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு முக்கியமான பலன். ஏனென்றால் எப்பொழுதுமே 7.5 சனி வரும்பொழுது, விரயச்சனி வரும்பொழுது 3ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை அவர் டார்கெட் பண்ணும் பொழுது மெயினா பார்க்கக்கூடிய பலன்கள் பணியில் ஒரு பிரச்சனையை கொடுத்து வேலை இல்லாமல் செய்து விரயங்களை எல்லாமே குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையாக இது கொடுக்கிறது. சோ நீங்க ஜாப்லயும் உங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் உயர் அதிகாரிகளோடு நீங்க சற்று அனுசரித்து செல்வது, வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, யாரை பற்றியும் உங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் பற்றி நீங்களுமே யாரை பற்றியும் காசிப்ஸ் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் ஆகஸ்ட் மாதம் முதல் 15 நாட்களுக்குடைய தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிகளுக்கு இந்த பதிவில் பார்த்து விட்டோம். இதோடு ஆகஸ்ட் 15 வரை இருக்கக்கூடிய பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் முடிந்துவிட்டது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க.